சென்னை பள்ளிக்கரணையில் தொழிலதிபர் மீது கொலைவெறி தாக்குதல், சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. புத்தாண்டு அன்று மொட்டை மாடியில் அமர்ந்து மது அருந்த கொட்டகை அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிசிடிவி காட்சிகள். சென்னை பள்ளிக்கரணை அடுக்குமாடு குடியிருப்பில் கொட்டகை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்டுமான அதிபர் கமலஹாசன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், பள்ளிக்கரணையில் நடைபெற்ற அந்த சிசிடிவி காட்சிகள் தொடர்பான தகவல்களை சொல்லுங்க. சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை காமக்கோடி நகரை சேர்ந்தவர் கமலஹாசன். இவர் கட்டுமான நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இவருடைய கட்டுமான நிறுவனத்தின் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று கட்டப்பட்டது. அந்த அடுக்குமாடி குடியிருப்பிலேயே கமலஹாசன் வசித்து வருகிறார். அதே குடியிருப்பில் வாடகைக்கு வசித்து வருபவர் செல்வகுமார். தனது நண்பர்களோடு மது அருந்துவதற்காக அடுக்குமாடி குடியிருப்பின் மொட்டை மாடியில் கொட்டகை ஒன்று அமைக்க முயன்றிருக்கிறார். இதற்கு கமலஹாசன் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆக்கிரமிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக செல்வகுமாருக்கும் கமலஹாசனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. புத்தாண்டு அன்று தனது அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த கமலஹாசனை அவர் செல்வகுமார் மற்றும் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது போதையில் கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காயமடைந்த கமலஹாசன் இது தொடர்பாக நடந்த விவரங்கள் தொடர்பாக ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறார். மேலும் கமலஹாசன் பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் பேரில் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கொலை மிரட்டல் உட்பட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பதிவை தொடர்ந்து செல்வகுமார் தலைமறைவாகிவிட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. மொத்தம் 6 பேர் கும்பல் தாக்குதல் நடத்தியதாக சிசிடிவி காட்சி மூலமாக போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். தாக்குதல் நடத்திய நபர்கள் யார் என்பது குறித்த அடையாளம் காண முயற்சியில் போலீசார் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு மிக்க நன்றி.